friends, welcome to Vain and Shine. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்புல இருந்து அமெண்ட்மென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின் திருத்தம் அதுதான் பார்க்க போறோம். இந்த டாபிக் புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதா எந்த புக் படிக்கலாம் அந்த மாதிரி எந்த ஒரு டவுட்டும் வேணாம். இந்த டாபிக் நீ ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் சம்பந்தப்பட்ட எந்த क्वेश्चन கேட்டாலும் கண்டிப்பா உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி வைஸ் கண்டிப்பா போடலாம். டெய்லி நோட்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம நண்பர் ஒருத்தர் அன்அகாடமில போறாரு, அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன், சோ பாத்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு மேக்ஸ்ல ஏதாவது ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த லிங்கை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம டாபிக் உள்ள போலாம். அமெண்ட்மென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பின் திருத்தம் பார்ட் 20. இந்தியாவில மொத்தம் 25 பார்ட் இருக்கு. 25 பார்ட்ல வந்து போயினாக்கா பார்ட் 20ல கொடுத்திருப்பாங்க பகுதி 20 ஆர்டிகல் 368. ஓகேங்களா? சரி, இதுல என்ன ஒரு கேஸ் அப்படின்னா நோ பேசிக் ஸ்ட்ரக்சர் கேஸ் வந்த பாரதி கேஸ். ஓகேங்களா? பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அடிப்படையான ஒரு இதுதான். நம்ம ஏற்கனவே பிரியம்பல் பார்க்கும்போது நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ கேஸ்லாம் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க, அது லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா 368 இதை யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா அடிப்படையா இருக்கிற எது வந்து பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்காம இருக்க என்ன வேணா லா போட்டுக்கோ, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட் அடிப்படை உரிமை டிபிஎஸ்பி அரசுக்கு நெறிக்காட்டும் முறைகள் அதெல்லாம் வந்து பாதிக்காம நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட்ஸ்ல 3 டைப்பா இருக்கு. சிம்பிள் மெஜாரிட்டி பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை அப்படின்வாங்க. ஸ்பெஷல் மெஜாரிட்டி பிளஸ் ஸ்டேட்ஸ், மாநிலங்களும் அறுதி பெரும்பான்மை சேர்த்து வந்து பண்ணணும். சரி, வாங்க எது எதுனா இது கீழே வருது அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 368 பியூரா யூஸ் பண்ற ஸ்பெஷல் மெஜாரிட்டி அதை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ப்ரொசீஜர் ஆஃப் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368ல என்ன பண்றாங்க அதை பத்தி பார்க்கலாம். சோ செயல்முறை. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் பாத்துங்க, எப்படி வேணா கேட்கலாம். ஒன்லி இன் பார்லிமெண்ட். ஓகேங்களா? பாராளுமன்றத்துல மட்டும்தான் ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இந்தியா ஃபுல்லா வேணும் அப்படின்னா ஒரு திருத்தத்தை கொண்டு வர முடியும். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு பார்லிமெண்ட் டெல்லியில இருக்க பாராளுமன்றத்துல மட்டும் கொண்டு வர முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மாநில சட்டசபையில அது வந்து கொண்டு வர முடியாது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பை மினிஸ்டர் ஆர் பிரைவேட் மெம்பர். ஓகேங்களா? சோ மினிஸ்டர் என்ன தெரியும், அமைச்சர். பிரைவேட் மெம்பர் அப்படின்னா பிரைவேட்ல செய்யற ஒரு மெம்பர் வந்து கிடையாது. பிரைவேட் மெம்பர்னா ஒரு எம்பி. ஓகேங்களா? சோ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பி வந்து பிரைவேட் மெம்பர் அப்படின்னுவாங்க. இதுவே எம்பி தான் மினிஸ்டர் ஆக முடியும். அவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பப்ளிக் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இவர் வந்து ஒரு பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, ஒரு மசோதா வந்து இவர் வந்து அறிமுகப்படுத்தாரு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பிரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மினிஸ்டர் பண்ண அப்படின்னா பப்ளிக் பில் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? சரி, இன்னொன்னு இந்த பில் பாஸ் பண்றதுக்கு பர்மிஷன் தேவையில்லை. யாருக்கிட்ட இருந்து? பிரசிடென்ட் ஜனாதிபதி இருந்து எந்த ஒரு பர்மிஷனும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. எதுக்காக நான் நீங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா ஆர்டிகல் 110. 110 என்ன பேசுவாங்க அப்படின்னா மணி பில். ஓகேங்களா? சோ பண மசோதா. இந்த பண மசோதாவுக்கு பிரசிடென்ட் பர்மிஷன் வேணும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா பில்லை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஓகேங்களா? அறுதி பெரும்பான்மை. என்ன அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்கு. 50% ஆஃப் டோட்டல். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 100 பேர்ல 50% பிளஸ் 1. அதாவது 51 பேர் வந்து ஓகே சொல்லிருக்கணும். 1 50% பிளஸ் 1 51 பேர் ஓகே சொல்லிருக்கணும். இன்னொன்னு 2/3 ஆஃப் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேங்களா? சப்போஸ் 100 பேர்ல ஒரு 80 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா இந்த 80 பேர்ல 3 பங்கு கிட்ட ஒரு 60 பேர் வந்து போயினாக்கா பில்லுக்கு ஓகே சொல்லிருக்கணும். ஓகேங்களா? சோ 3ல 2 பங்கு வந்து போயினாக்கா ஓகே சொல்லிருக்கணும். இதுல எவ்வளவு பேர் ஆப்சன்ட் எவ்வளவு பேர் பிரசன்ட் அதெல்லாம் கணக்கு இல்ல. எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வச்சு வந்து போயினாக்கா அவங்க வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை. ஒரு அவையில அப்படின்னா ஒரு ஹவுஸ்ல பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு ஹவுஸ்ல அது பண்ணணும். ஓகேங்களா? ஒரு ஹவுஸ் அப்படின்னா லோக்சபா, இன்னொன்னு ராஜ்யசபா. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். சப்போஸ் லோக்சபாக்கும் ராஜ்யசபாக்கும் ஒத்து வரல அப்படின்னா இந்த இடத்துல ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. 108ல கொடுத்திருப்பாங்க ஆர்டிகல் 108. ஓகேங்களா? ஜாயிண்ட் சிட்டிங் என்ன அப்படின்னா கூட்டு அமர்வு. அதாவது ஒரு மசோதா இருக்கு. ஓகேங்களா? லோக்சபால பாஸ் பண்றாங்க, ராஜ்யசபால வந்து போயினாக்கா பாஸ் பண்ண போறாங்க. இங்க ஒரு கட்சி இருக்கு, இங்க ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா இவங்க கொண்டு வரத இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே சொல்ல மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு அவசியமான பில்லா இருக்கு அப்படின்னும் போது ஒரு எமர்ஜென்சி தேவைப்படுது அப்படின்னா 2 பேரையும் சமாதானப்படுத்துக்காக பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னா சரி 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க, சரி வாங்க ஒன்னா வாங்கி பேசலாம் அப்படின்ட்டு 2 பேரையும் ஒன்னா கூட்ட வச்சு பேச வைப்பார். ஓகேங்களா? அதுதான் வந்து போயினாக்கா
ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு அமர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஒரு அரசியல் அமைப்பை மாத்தணும் போது ஜாயிண்ட் சிட்டிங் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா ஆளுங்கட்சியோட கை வந்து ஓங்கி இருக்குங்க. நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? லோக்சபால நம்ம இந்தியாவில இருந்து மொத்தம் 543 இருக்காங்க. ராஜ்யசபால மொத்தம் 245 இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்க வந்து லோக்சபாக்கு மட்டும் அது ஆளுங்கட்சி 300 இருக்கான்னு வச்சுப்போம். இங்க வந்து போயினா ஒரு 100 இருக்கான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? மொத்தமே எவ்வளவு? ஒரு 700 கிட்ட வருது. சோ கூட்டாமன்னா ஒன்னா உட்கார வைக்கும் போது இது ரெண்டுமே இங்க ஒன்னா சேர்த்துருவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு மட்டும் 400 இருக்கு. 400 இருக்கு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா பில் வந்து பாஸ் ஆயிடும். அப்ப கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னா இந்தியாவே மாத்தக்கூடிய சக்தி வந்து உண்டனால கூட்ட அமர்வு வச்சாங்க அப்படின்னா எதிர்கட்சிக்கு எந்த வேலை இல்லாம போயிடும். அதனால கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லையும் மணி பில் பண மசோதாவுக்கு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் ஒரு அரசியலமைப்பு திருத்தத்துக்கும் மணி பில் பண மசோதாவுக்கும் எக்காரணத்தை கொண்டும் ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. சாதாரண ஒரு மசோதாவுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் சிட்டிங்க கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜாயிண்ட் சிட்டிங் யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் சபாநாயகர் தலைமை தாங்குவார். ஸ்பீக்கர் இல்ல அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் துணை சபாநாயகர் தலைமை தாங்குவார். டெப்டி ஸ்பீக்கரும் இல்ல அப்படின்னா ராஜ்யசபாவோட டெபுட்டி சேர்மேன். ஓகேங்களா? டெபுட்டி சேர்மன் இல்ல அப்படின்னா அதுக்கு யார் வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களும் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஆனா ஏன் சொல்றேன் அப்படின்னா இங்க வந்து சேர்மன் எக்காரணத்தை கொண்டும் ஜாயிண்ட் சிட்டிங் தலைமை தாங்க மாட்டாரு. சேர்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவோட தலைவர். அது மட்டும் இல்லாம இந்தியாவோட துணை ஜனாதிபதி வைஸ் பிரசிடென்ட். இவர் எக்காரணத்தை கொண்டும் ஜாயிண்ட் சிட்டிங் தலைமை தாங்க மாட்டாரு. ஏன்னா பாத்துக்கோங்க. சரி, அது இருக்கட்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா பெடரல். ஓகேங்களா? சப்போஸ் கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா பில்லு வந்து கூட்டாட்சி முறை தேவைப்படுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்ஸ் கிட்டயும் சைன் வாங்கியிருக்கணும். அதாவது எல்லா ஸ்டேட்டும் சைன் வாங்க அவசியம் கிடையாது. இந்தியாவில மொத்தம் 29 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா ஒரு 14 ஸ்டேட் மட்டும் சைன் போட்டாலே போதும். மீதி இருக்கும் போட்டாலும் கவலை இல்ல, போட்டாலும் கவலை இல்ல. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஸ்டேட்டுக்கு டைம் லிமிட்லாம் கிடையாது. இன்னும் 10 நாளுக்குள்ள சைன் பண்ணி கொடுக்கணும், 5 நாளுக்குள்ள சைன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்டேட்டுக்கு கம்பெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வந்து சைன் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பிரசிடென்ட் ரோல். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அறுதி பெரும்பான்மை ஃபுல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரசிடென்ட் சைன் போட்டுதான் ஆகணும். ஓகேங்களா? சைன் போட்டார் அப்படின்னா பில் வந்து பாஸ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இதாங்க வந்து ரூல்ஸ். சரி, வாங்க எது எதெல்லாம் சிம்பிள்ல வரும் எதெல்லாம் ஸ்பெஷல்ல வரும் அதை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பி. ஓகேங்களா? அடிப்படை உரிமையும் அரசுக்கு நெறிக்காட்டு முறை இரண்டா கொடுத்திருப்பாங்க. இதையும் தாண்டி எதெல்லாம் சிம்பிள்ல இல்லையோ அதே மாதிரி ஸ்டேட்ஸ் எதெல்லாம் இல்லையோ அது எல்லாமே ஸ்பெஷல்ல வரும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் வந்து நான் சொல்றேன், நெக்ஸ்ட் சிம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரி, ஸ்டேட்ஸ்க்கு எக்ஸாம் சொல்லணும், டைம் லிமிட் கிடையாது, அவங்க எப்போனாலும் சைன் பண்ணி கொடுக்கலாம். சோ என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஒரு ஜனாதிபதி தேர்தலில் என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்டேட்ஸ்க்கு கண்டிப்பா சைன் வாங்கி ஆகணும். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல சைன் ஓட்டு போறது யாரு? எம்எல்ஏ தான் ஓட்டு போடுறாங்க. அப்ப கண்டிப்பா அவங்ககிட்டயும் கேட்டு ஆகணும். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் பவர் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். நிறைவேற்றும் அதிகாரம் ஒரு மாநிலத்துக்கும் மத்தியும் உள்ள நிறைவேற்றும் அதிகாரத்தை மாற்றணும்னாலும் ஸ்டேட்ஸ் கிட்ட சைன் வாங்கி ஆகணும். ஓகேங்களா? சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் இதுல என்ன மாற்றம் கொண்டு வரனாலும் ஸ்டேட்ஸ் கேட்டு ஆகணும். நெக்ஸ்ட் 7th ஷெட்யூல் 7வது அட்டவணையில இந்தியாவில் மொத்தம் 12 அட்டவணை இருக்கு. அதுல 7வது அட்டவணையில ஸ்டேட், சென்டர், கன்கரண்ட் அப்படின்னு 3 இருக்கு. ஓகேங்களா? சோ மாநில லிஸ்ட், சென்டர் லிஸ்ட், கன்கரண்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா இதுல இருக்கிற ஸ்டேட்ஸ் என்ன பண்ணலாம், இங்க சென்டர் என்ன பண்ணலாம். சோ இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 பேருக்கும் பவர் கொடுத்திருப்பாங்க. சென்டருக்கு பவர் உண்டு, ஸ்டேட்டுக்கும் பவர் உண்டு. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு எஜுகேஷன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எஜுகேஷன் எடுத்தா அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் கொண்டு வருவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் சில ரூல்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பின்னாக்கா கன்கரண்ட். சப்போஸ் இந்த இதுல வந்து பின்னாக்கா ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், முடிவு எடுக்கும் போது 2 பேருக்கு கான்ட்ரவர்சியா வருது, இது எனக்கும் பவர் இருக்கு எனக்கும் பவர் இருக்கு அப்படி சண்டை போடும் போது லாஸ்டா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஜெயிப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து பின்னாக்கா இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட். மாநில பிரதிநிதி பாராளுமன்றம். ராஜ்யசபா இருக்காங்கல்ல, அவங்க தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அவங்களும் ஏதாவது கஷ்டம் கொண்டு வரணும் அப்படின்னாலும் பார்லிமெண்ட்ல கண்டிப்பா ஸ்டேட்ஸ் கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 368. எதுக்காக ஆர்டிகல் 368? அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர். ஓகேங்களா? ஒரு அரசியல் திட்டத்துக்கான செயல்முறை. அதை மாத்தினா கூட கண்டிப்பா வந்து ஸ்டேட்ஸ் கேட்டு ஆகணும். ஆர்டிகல் 368 கரெக்ஷன் கொண்டு வரணும்னா ஸ்டேட்ஸ் கிட்ட கண்டிப்பா கேட்டு ஆகணும்.
லாஸ்ட் ஒன் லெஜிஸ்லேட்டிவ் பவர். சட்டமன்ற அதிகாரங்கள்ல எதனா கரெக்ஷன் கொண்டு வர அப்படின்னா எல்லா ஸ்டேட்ஸும் கண்டிப்பா கேட்டு ஆகணும். அதாவது ஒரு 16 ஸ்டேட் கண்டிப்பா சைன் போட்டு ஆகணும். இதே வந்து ஸ்டேட்ஸ்ல கவர் பண்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னா அவுட் சைட் 368. ஓகேங்களா? 368க்கு வெளியே எல்லாம் இருக்கும். அதுதான் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 50% பிளஸ் 1. ஓகே, நம்ம வந்து பார்த்த 2/3 எல்லாம் பார்த்தோம் இல்லையா? அந்த 3/2 பங்கு ஆளும் தேவையே இல்லை. ஜஸ்ட் 50+1 மட்டும் பண்ணாலே போதுமானதுதான். இந்த சிம்பிள் மெஜாரிட்டியில ஒரு 18 லிஸ்ட் இதை கொடுத்துருப்பாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்குற நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணணும், இல்ல ஸ்டேட் வந்து பவுண்டரி வந்து மாத்தணும், சேலரி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் கிளாஸ் அது எல்லாமே இதுக்கு தான் வரும். லிஸ்ட் வந்து கூட நோட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மட்டும் இப்ப சொல்றேன். முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு 5th ஷெட்யூல், இன்னொன்று 6th ஷெட்யூல். ஓகேங்களா? 5வது அட்டவணை, 6வது அட்டவணை. ஓகேங்களா? 5வது அட்டவணை எதை பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஷெட்யூல்ட் ட்ரைப் அண்ட் ஏரியா. ஓகேங்களா? சோ தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கான ஒரு ஏரியா வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 6th என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஷெட்யூல்ட் ஏரியா தான். ஆனா வந்து ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திரிபுரா, அசாம், மேகாலயா, மிசோரம். ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. 5th வந்து எல்லாருக்குமே உண்டு. எல்லா எஸ்டி எல்லா ஏரியாவுக்கும் கொடுத்திருப்பாங்க ஷெட்யூல் ஏரியாவுக்கு. 6th வந்து TAMM திரிபுரா, அசாம், மேகாலயா, மிசோரம் 4 பேருக்கு மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ மீதி உள்ள லிஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அமெண்ட்மெண்ட் சாப்டர் 80% இதோட பெற முடியுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி பிரசிடென்ட், ஸ்பீக்கர், எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி இருக்காங்களே அவங்க எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ண முடியும், யாரை வந்து எந்த மெஜாரிட்டியில ரிமூவ் பண்ண முடியும், அதை பத்தி கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டாபிக் பத்தின கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ கண்டினியூவா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம பாருங்க. சோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதுல என்ன கான்ட்ரோவர்சி இருந்தாலும் கமெண்ட் டிஸ்கஸ் பண்ணுங்க. அண்ட் நான் என்ன மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.